கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கந்தலாக்குறிச்சி கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான சிவன் கோவில் உள்ளது. அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் துபாயில் பணிபுரிந்து வருவதால் அங்கிருந்து ஒரு நிதியை திரட்டி சிறு சிறு தொகையாக 1 கோடிக்கு மேல் கோவிலுக்கு கொடுக்கப்பட்டு கோவில் புனரமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவன் கோவில் புதுப்பிக்கப்பட்ட போது ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் மட்டும் 1 கோடிக்கு மேல் பணம் செலவழித்து புனரமைத்ததால் துபாய் வாழ் நபர்கள் 1 கோடிக்கு மேல் நிதி உபயம் என ஒரு சமுதாயத்தின் பெயரை குறிப்பிட்டு கல்வெட்டு வைத்துள்ளதாகவும், இதனால் மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்த சிலர் அறநிலைத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் பெயர் பலகையை அகற்ற கோவிலுக்கு சென்றனர். அப்போது அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு நபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாங்கள் செலவு செய்த 1 கோடி ரூபாய் திரும்ப கொடுத்து விடுங்கள், கல்வெட்டு எடுத்து விடுகிறோம் என்று ஒரு தரப்பினர் கூறி வந்தனர். அதிகாரிகள் 1 வாரத்திற்குள் பெயர் பலகையை அகற்றாவிட்டால் நாங்களே வந்து அகற்றி விடுவோம் என சென்றனர். இச்சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. அறநிலையத்துறையிலிருந்து வந்த பணத்துக்கு எவ்வளவு லஞ்சம் போச்சுன்னு தெரியல. அதை கூட ஒழுங்கா தர முடியல. முழுசா பணம் வந்ததுங்களா? ஒரு அறநிலைய திட்டம் வந்து எவ்வளவு லஞ்ச பணம் வாங்கி சாப்பிடுறீங்க? ஒரு வீடு கட்டணும், 25 வருஷத்துக்கு எப்படி 25 வருஷத்துக்கு உங்களுக்கு கோயில் 25,3 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? எவ்வளவு நாங்க வந்து கமிஷன் கொடுத்துருப்போம் ஒரு பில்லுக்கு? அதெல்லாம் அங்க வந்து நீங்க பாத்தே ஒப்பந்தம் சொல்றீங்க.